மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்று 25/9/2025 விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் 9ஆம் நாள் வியாழக்கிழமை. வளர்பிறை திருதியை திதி காலை 6:09 வரை, அதன்பின் சதுர்த்தி திதி சுவாதி நட்சத்திரம் இரவு 7:30 மணி வரை, அதன்பின் விசாக நட்சத்திரம் அமிர்த யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை காலை 10 to 12, ராகு காலம் மதியம் 1:30 to 3, யமகண்டம் காலை 6 to 7:30, குளிகன் காலை 9 to 10:30, சூலம் தெற்கு, பரிகாரம் எண்ணெய், சந்திராசிரமம் மீனம். பொது சதுர்த்தி விரதம் விநாயகர் வழிபாடு. சூரிய உதயம் 6:05, அஸ்தமனம் மாலை 6:03, சந்திர உதயம் 8:34, அஸ்தமனம் சந்திர உதயம் காலை 8:34, அஸ்தமனம் இரவு 8:30. ஒரு நாள் என்பது அதிகாலை 12 இரவு 11:59 வரை. இன்றைய கிரக நிலவரம். இன்றைய ராசி பலன், ராசி நட்சத்திர பலன். மேஷம் அஸ்வினி நினைத்ததை சாதிக்கும் நாள். பரணி எதிர்பார்த்த பணம் வரும். கார்த்திகை உங்கள் செல்வாக்கு உயரும். ரிஷபம் கார்த்திகை வேலையில் ஏற்பட்ட தடைகள் விலகும். ரோகிணி வியாபாரத்தில் ரிஷபம் கார்த்திகை வேலையில் ஏற்பட்ட தடை விலகும். ரோகிணி வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனை சரி செய்வேன். மிருகசீரிடம் இருபலியாக இருந்த வேலை வெற்றி உண்டாகும். மிதுனம் மிருகசீரிடம் உறவினர் உங்களிடம் உதவி கேட்டு வருவர். திருவாதிரை நிதானமாக செயல்படுவீர்கள். புனர்பூசம் நீண்ட நாள் பிரச்சனை முடிவிற்கு வரும். கடகம் புனர்பூசம் உழைப்பால் உயர்வு காணும் நாள். பூசம் நெருக்கடிகளை சமாளித்து எண்ணியதை அடைவீர். ஆயில்யம் தாய்வழி உறவினால் ஆதாயம் உண்டாகும். சிம்மம் முன்னேற்றமான நாள். திட்டமிட்டு செயல்படும் நாள். பூரம் பழைய பிரச்சனைகள் சரி செய்வீர்கள். உத்திரம் செயல்களில் கவனம் செலுத்துவது அவசியம். கன்னி உத்திரம் மகிழ்ச்சி அதிகரிக்கும் நாள். அஸ்தம் குடும்பத்தினரின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர். சித்திரை வியாபாரத்தை விரிவு செய்வீர்கள். துலாம் சித்திரை எதிர்பார்த்த தகவல் வரும். சுவாதி வெளியூர் பயணத்தில் ஆதாயம் கிடைக்கும். விசாகம் முயற்சியால் முன்னேற்றம் அடைவர். விருச்சிகம் விசாகம் நிதானமாக செயல்பட்டு நன்மை அடைவீர். அனுஷம் சூழ்நிலையை அறிந்து செயல்படுவீர்கள். கேட்டை அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை தீரும். மூலம் மகிழ்ச்சியான நாள். போராடம் திட்டமிட்டு செயல்படுவீர்கள். உத்திராடம் நண்பர்களிடம் எதிர்கால திட்டம் குறித்து பேசுவீர். மகரம் உத்திராடம் வியாபாரத்தில் லாபம் காணும் நாள். திருவோணம் பொருளாதார நிலை உயரும். அவிட்டம் இழுபறியாக இருந்த வேலை முடிவுக்கு வரும். கும்பம் அவிட்டம் முன்னேற்றமான நாள். சதயம் தடைகளை தாண்டி நினைத்தது நடக்கும். போராட்டாதி நடக்காது என்று நினைத்தது என்று நடக்கும். மீனம் போராட்டாதி கவனப்படம் செயல்பட வேண்டிய நாள். உத்திரட்டாதி உங்கள் மனதை சங்கடம் படும். ரேவதி சந்திராசிரமம் தொடர்வதால் இந்த அனைத்து செயல்களிலும் நிதானம் தேவை. பரணி பூரம் போராடம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த பணம் வரும். திட்டமிட்டிருந்த வேலைகள் நடக்கும். ரிஷப ராசிக்காரர் உடல்நிலை சீராகும். இன்று நமக்கு நவராத்திரி 4ஆம் நாள். இன்று மகாலட்சுமியின் வழிபாடு ஆரம்பித்து விட்டது. இந்த வருடம் அழகான புரட்டாசி மாதமும் ஏழுமலையானுக்குரிய மாதமும் நமது நவராத்திரி நாயகி அம்பிகையினுடைய அருளையும் பெறுவோம். எதையும் இலவசமாக வாங்காதே. உழைப்பால் கிடைத்ததே நிலைக்கும். அடக்கம் இல்லாதவன் உள்ளத்தில் தீய ஆசைகள் பெருகும். அமைதி நிம்மதி பொறுமை இருந்தால் வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும்.
சாய்பாபா கொடுத்துருக்க சீரடி சாய்பா சொல்கிறாரு, கள்ளம் கபடமற்றவர்களாக இருந்தால் கடவுளின் அருள் கிடக்கும். ஒழுக்கத்தை பின்பற்றினால் கடவுளை தரிசிப்பாய். பிறர் இன்பம் கண்டு மகிழ்ந்ததை விட வேறு இன்பம் இல்லை. தாயன்புக்கு ஈடானது எதுவுமே இல்லை. அழகான மகாலட்சுமியினுடைய இது தொடங்கிவிட்டது. இந்த வருடம் 11 நாள். அதில் சரஸ்வதிக்குத்தான் ஒரு நாள் அதிகமாக கிடைக்கும். ஆகையினால ரொம்ப உடம்பு சரியில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் சரியாகல. நாளை 5ஆம் நாள். மோகினி சும்ப நிசும்பர்களை வதம் செய்தவள். 6 வயது சிறுமியை வைஷ்ணவியாக வழிபாடு செய்தல். கடலை மாவு கோலம். பஞ்சமி திதி. கதம்பம், மறிக்கொழுந்து பூக்கள். நைவேத்தியம் பால் சாதம், பூம்பருப்பு சுண்டல், பாயாசம், சர்க்கரை பொங்கல். வழிபாட்டின் பலன் விருப்பம் நிறைவேறும். 6ஆம் நாள். அம்பிகை சண்டிகாதேவி சர்ப ஆசனத்தில் வீற்றிருப்பவள். 7 வயது சிறுமியாக நாம் வழிபாடு பண்ணுதல். திதி சஷ்டி திதி. கோலம் கடலை மாவு கோலம். நைவேத்தியம் தேங்காய் சாதம், பருப்பு, பாசிப்பருப்பு சுண்டல். வழிபாட்டின் பலன் கவலை தீரும், வழக்கில் வெற்றி உண்டாகும். இப்படி அம்பிகையை பற்றி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். கோவிந்தா 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 கோவிந்தா. மகாலட்சுமி வாரம்மா, மகாலட்சுமி வாரம்மா, மகாலட்சுமி வாரம்மா. பேசவே முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப முடியல. ஆனாலும் ரொம்ப ரொம்ப உடம்பு டயர்டு, கஷ்டம், மன கஷ்டம், உடம்பு கஷ்டம் எல்லாம் வருது. என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரேன், நல்ல தகவல் தரேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய நன்றி. ரொம்ப வெயில் அதிகமாகிடுச்சு, இருந்தாலும் நான் வீடியோ கொடுத்துட்ருக்கேன். எங்கே போனாலும் நமக்கு கஷ்டம்தான், தோல்வி தான். யூடியூப்லேயும் தோல்வி தான். யார் நமக்கு சப்போர்ட் பண்ணுறா? நம்ம என்ன தப்பு செய்கிறோன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிறர் கூறும் நல்லதை கேள், எல்லாம் இறைவன் செயல், நல்லதே நடக்கும் என நினை. எல்லாம் அறிந்த கடவுள் மீது மனதை செலுத்து. நெருப்பின்றி சமைக்கவோ ஞானமின்றி மோட்சத்தை அடைய முடியாது. பயனற்ற வார்த்தையை பேசாதே. நாக்கு கத்தியை விட கூர்மையானது. நாம் மிகவும் கவனமாக கையாள வேண்டும் வார்த்தைகளை. யாரிடம் கோபம் இல்லையோ அவனிடம் துயரம் இருக்காது. எல்லாவற்றையும் சோதித்துப்பார். நல்லவர்கள் பசியால் வருந்த மாட்டார்கள். உள்ளதை சொல். பசித்தோருக்கு உணவு கொடு. கடவுளின் பெயரால் உயிர் பலி கொடுக்காதே. ஒருபோதும் கடவுளை தாழ்த்தி மனிதனை உயர்த்தி பிறரிடம் சத்தமாக பேசாதே. கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. கனி இருக்கின்ற பொழுது காயை எடுக்காதே. ஒரு அழகான லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. கருணை உள்ளம் கொண்டவளே மகாலட்சுமி அம்மா,